வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு வந்து எப்படியான ஃபுட் நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறைய ஃபுட் என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம்னு ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே வந்து வீடியோவை பாருங்கள். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து எப்படியான ஃபுட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடுதலாகவே எல்லாருமே வந்து பழங்களை வந்து கூடுதலாக கொடுப்போம். நாங்கள் வந்து வளர்க்குறது வந்து பஜ்ஜீஸ் வளர்க்குறோம், ஃபிஞ்சஸ், கொக்டைல், இது நாங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் வளர்க்குறோம்னு கூடுதலாக வந்து நம்ம வேண்டி தான் வளர்க்குறோம். இதே போல் காட்டில் பறந்து தெரிகிற பேர்ட்ஸ் வந்து எதை விரும்பி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் நம்மளை வேண்டி வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸும் வந்து என்னத்தை விரும்பி சாப்பிடும்ன்றதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு அது விருப்பத்துக்கு இல்லாத பொருளை அது பசியில் இருக்கும்போது நம்ம கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு அது ஜீரணிக்காமல் சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி சாகிற பேர்ட்ஸ்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன பேர்ட்ஸ்கள் வந்து குயிக்காகவே இப்படியான உணவுகளை சாப்பிட்டுச்சுன்னா டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போடக்கூடிய உணவில் வந்து உப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நார்மலாக போய் வந்து காட்டில் வந்து எந்த உணவுகள்லேயும் உப்பு வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் நாங்கள் நார்மலாக இங்கே வீடுகளில் வச்சு வளர்க்குற பறவைகளுக்கு உப்பு சார்ந்த உணவுகளை போட்ட மாதிரி தான் அது வந்து கூடுதலாக வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாமல் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் கூடுதலாக கொடுக்காதீங்க. நீங்கள் நட்ஸுகள் அப்படி போடுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் பேக்கெட்டில் வர நட்ஸு அதுகளை வாங்கி அந்த உப்பு தூளெல்லாம் கலந்து அதை நீங்கள் போடாமலுக்கு நார்மலாக வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது நல்லாவே சாப்பிடும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் உப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் போடாதீங்க. அதோட நீங்கள் ஒரு உணவு வைக்கிறீங்கன்னா அதில் வெங்காயம் கலந்துருந்தால் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வச்சாலும் அது வந்து அதுக்கு ஜீரணிக்காமல் சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெங்காயம் வைக்காதீங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டும் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து நீங்கள் சாக்லேட் சாப்பிடும்போது கூடுதலாக நீங்கள் பேர்ட்ஸுக்கு பக்கத்துலேருந்து சாப்பிடும்போது பேர்ட்ஸுக்கிட்ட நீங்கள் பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த சாக்லேட்டு சாப்பிட்றதால அதுக்கு வந்து நிறைய வருத்தங்கள் வரும். அதே போல் அந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு மற்ற பதார்த்தங்கள் அதோட உடலுக்கு வந்து எந்த வித ஹெல்த்தியும் கொடுக்காது. அதே மாதிரி ஜீரணிக்காமல் குயிக்காக வந்து அது இறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாக்லேட்டை தவிர்க்கணும். சாக்லேட்டை நீங்கள் தவிர்க்கிறதால பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் எந்த உணவு வைக்கிறனாலும் சரி, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உணவு, இயற்கையில் எந்தெந்த உணவுகள் பறவைகள் எடுத்து சாப்பிடுதோ அந்த உணவுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வைப்பீங்களா இருந்தால் உங்களோட பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டில் போய் தேடி சாப்பிடும்போது தனக்கு விருப்பமான சாப்பாடுகளை தேடி போய் சாப்பிட்டுக்கொள்ளும். இதே வந்து அது ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு பசியாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த உணவு வச்சாலும் அது சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது பசியில் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த உணவு வச்சாலும் அது நல்லதாக கெட்டதான்னு பார்க்காம குயிக்காக வந்து சாப்பிட்டுட்டு தான் அதுக்கு பிறகு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய உணவு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வைக்கணும். டெய்லி வந்து வேறு ஃபுட் வைங்க. டெய்லி வந்து திணையை மட்டுமே வச்சு கொண்டு வாரீங்க நிறைய பேர். தினைண்டா ஒரு நாளைக்கு தினை வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வாட்டர்மெலன் வைங்க, ஒரு பழம் வைங்க, பழங்கள், காய்கறிகள் வைங்க, கீரை வகைகள் வைங்க, தானியங்கள் வைங்க. அப்படி நான் நிறைய போட்டிருக்கிறேன் வீடியோஸில், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியான வந்து ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. அதே மாதிரி எக் ஃபுட் மேக் பண்ணி வைங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வைப்பீங்களா இருந்தால் அந்த பேர்ட்ஸுக்கும் வந்து சாப்பிடும்போது ஒரு அது சாய்ஸ் பண்ணி சாப்பிடும். அதே மாதிரி அதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ப்ரீடிங் பண்ணுற டைமில் வந்து அது வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது போடக்கூடிய சிக்கெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சிக்கெல்லாம் மிரக்காது, குயிக்காக வந்து சிக்கெல்லாம் ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். அப்போ நீங்கள் இப்படியான விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தான் பேர்ட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை நீங்கள் கொடுக்குறத வந்து முற்றிலும் நிப்பாட்டிக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆசிட் தன்மை அந்த பேர்ட்ஸை வந்து இருக்கக்கூடிய சின்ன குடல் மற்ற பகுதிகளை வந்து பாதிப்படைய செஞ்சு குயிக்காக வந்து இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எலுமிச்சப்பழம் சார்ந்த உணவுகளோ இல்லாட்டி எலுமிச்சப்பழத்தையோ நீங்கள் தவறியும் கேஜுக்குள்ளே வச்சிடாங்க. நீங்கள் கேஜுக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் அது எலுமிச்சப்பழ விதையையும் சாப்பிட்டு அந்த எலுமிச்சப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆசிட் தன்மையெல்லாம் அதில் உடம்புக்குள்ளே போயிடும். உடலுக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் குயிக்காக வந்து அது இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எலுமிச்சப்பழத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன பேர்ட்ஸுகள் தான். அதுகள் வந்து எலுமிச்சப்பழமெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. நம்ம வைக்கக்கூடிய மற்றது தினை, கம்பு, மக்காச்சோளம் வைக்கலாம். அப்படி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தானே, நீங்கள் பாருங்கள், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ சொன்ன உணவுகளை தப்பித்தவரையும் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட பேர்ட்ஸ் வந்து கூடுதலாக சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து
ஏதாவது ஒரு மருந்து வைக்கிறீங்கன்னா அந்த மருந்துகளோட வேற ஒரு மருந்தை கலந்து வைக்காதீங்க. அதே மாதிரி மருந்து வச்சு ஒரு 1 வீக்கு பிறகு தான் நீங்கள் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் காட்டும். உடனே நீங்கள் மருந்து வச்சோடனே உடனே வந்து அது குணமாகாது. நீங்கள் மருந்தை வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது மருந்து வச்சதுலேருந்து ஒரு 1 வீக் பாருங்கள் குணமாகுதா என்னென்னு பாருங்கள். அதுக்கு பிறகு குணமாகாட்டி அதுக்கு பிறகு அடுத்த நடவடிக்கை எடுங்க. கூடுதலாக நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு மருந்தை வச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு மருந்து வைக்கும்போது அது ரெண்டுமே பாய்சன் ஆகி பேர்ட்ஸ் வந்து கூடுதலாக வந்து இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து மருந்து வைக்கும்போது அதே மாதிரி ஒரு கிழமை பார்த்துட்டு அது பிறகு அடுத்த மருந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் மருந்து வைக்கணும்னு இருக்குது சில மருந்துகள். அந்த மருந்து வகைகளை நல்லா அருகில் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட பேர்ட்ஸ் வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக் ஃபுட் நிறைய பேர் வைக்கிறீங்க. எக் ஃபுட் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே எக் ஃபுட்டை வந்து எடுத்துருங்க. அப்படி நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கலாண்டா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி பேர்ட்ஸ் வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே இப்படி சாஃப்ட் ஃபுட் எக் ஃபுட் வைக்கலாண்டா எடுத்துருங்க. ட்ரை ஃபுட்டுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து காஞ்சதால் அதில் வந்து ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. இப்படியான ஃபுட் வைக்கும்போது அது ஒரு 3.5 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இது போன்ற வீடியோக்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வேணும்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.